வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பவி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பேர்ந்து உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு என்னதை பற்றி கேட்க போறோம்னா, ஸ்ரீலங்கன் டீம் எதிர்வருகின்ற T20 தொடர்களை கைப்பற்றும் முகமாக சிம்பாவுக்கு எதிராக தொடர்ந்து வருகின்றது. அதே மாதிரி ஆசிய உலக கோப்பைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அணியை தீர்மானிக்கணும் என்றதுக்காக SLSC T20 லீக் 2025 நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இது ஷெடியூலும் விட்டுட்டாங்க. இதுக்கான அணி தேர்வும் நடந்து முடிஞ்சு இதுதான் சொல்லணும். சைட்ல உள்ள ஸ்கிரீன்ல அந்த அணிகளின் விவரங்களை டிஸ்பிளேல போட்டுக்கன்னு பாருங்க கைஸ். 3 அணிகள், ஒன்று ப்ளூஸ், கிரேஸ், கிரீன்ஸ் என்று 3 அணிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ப்ளூஸ் அணிக்கு துனித் வெல்லாக கேப்டன் செய்கின்றாரு, கிரேஸ் அணிக்கு சரித் அசலங்க கேப்டன் செய்கிறாரு, கிரீன் அணிக்கு கமிந்து மெண்டிஸ் கேப்டன் செய்கின்றாரு. ஒரு சர்ப்ரைஸ், தசுல் ஷனகாவுக்கு எந்த ஒரு அணியிலும் கேப்டன்ஷிப் கிடைக்கல. ஓகே, ஏன்னா ஆசியா கோப்பையில T20 கைப்பற்றி கொடுத்த ஒரு அற்புதமான தலைவர் தான் தசுல் ஷனகா. ஓகே, அவருடைய கைடன்ஸ் எப்பயும் இருக்கும். இதுல ப்ளூஸ் அணிக்கு அவர் விளையாடுறாரு தசுல் ஷனகா. ப்ளூஸ் அணியின் கேப்டன் சொல்ல வார்த்தையில நம்மளுடைய குட்டி பையனான நம்முடைய துனித் வெல்லாக. அதே மாதிரி தமிழ் பிளேயர், நம்முடைய வடமாகாணத்தை மையப்படுத்திய நம்முடைய தமிழ் பிளேயர் விஜயகாந்த் பியாஸ்கான், அவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிரேஸ் அணியில எப்படியும் தெரியும் எங்களுக்கு, எப்பைக்குமே நிரந்தரமான கேப்டனான நம்முடைய சரித் அசலங்கா தான். ஆனா அவர்கிட்ட கேப்டன்ஷிப்புக்குள்ள இவர் விளையாடுறதால இவருக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா இந்த தொடரை நீங்க மறக்காம ஆகஸ்ட் 7ல இருந்து 16ஆம் தேதி மட்டும் கொழும்புல நடைபெற போது இந்த அனைத்து போட்டிகளையும் ஸ்ரீலங்கன் டைம் படி 1:30 மணிக்கு தான் இந்த போட்டிகள் நடைபெறும். இதுல ஸ்ரீலங்காண்ட யூடியூப் சேனல், அடுத்தது ஸ்ரீலங்காண்ட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இது உடனுக்குடன் அப்டேட் பண்ணி கொண்டிருப்பாங்க. இந்த மச்சா நீங்க மறக்காம பாருங்க கைஸ். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை எம்ஜே பவி டாடா.